வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மக்களே, இந்த கீரையை பாருங்க. இதுதான் ஒரிஜினல் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. இதனுடைய இலைகள் இவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா? இது இப்போ மழைக்காலங்கிறதுனால ஆற்று ஓரங்களில், கால்வாய்கள் ஓரங்களில் கிடைக்கும். இயற்கையான கீரைன்னு பார்த்தோம்னா இதுதாங்க. இதில் தான் கண்மை செய்கிறாங்க. தங்கபஸ்பத்துக்கும் இது பயன்படுது, செய்யறதுக்கும். ஆக ஒரிஜினலான எந்த உரங்களும் இடப்படாத ஒரு கீரை இருக்குது அப்படின்னா, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா, இது இயற்கையாக வளரக்கூடியது. இதுதான் சீமை பொன்னாங்கண்ணி கீரைன்னு ஒரு கீரை இருக்கு. ஆனால் அந்த கீரையில் எந்த சத்தும் கிடையாது. இந்த கீரையில் இருக்கிற மாதிரி சத்து வேற கீரையில் கிடைக்காது. அவ்வளோ ஒரு சூப்பரான கீரை இது. கண்மை இதில் தான் செய்யப்படுது. ஓகேங்களா? ஆற்றுப்படுகைகளில் இந்த கீரை கிடைக்கும். இந்த கீரை கிடைச்சிதுன்னா விட்டுறாதீங்க. இந்த கீரையை கண்டிப்பாக எடுத்து வீட்டுக்கு பொரியல் செய்து சாப்பிடுங்க. எதற்காகனா கண்ணு நல்லா தெரியும். இதை 40 நாள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நேரத்தோட தூங்கி எழுந்தோம்னா, இந்த 2 விஷயத்தை சரியாக செய்தால் நம்ம கண்ணுடைய குறைபாடுகள் நீங்கும். நமக்கும் கண் சரியாக தெளிவாக அழகாக தெரிய ஆரம்பிக்கும். கண்ணில் நீர் வடிதல், இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கீரையில் தீர்வு இருக்குங்க. இது பேர் பொன்னாங்கண்ணி. பொன் ஆம் கண்ணி, பொன்னை போன்ற உடலை பெற்று தரக்கூடிய ஒரு கண்ணியாக நாம என்னைக்கும் வாழ வைக்கக்கூடிய கீரை இந்த கீரை. அதனால தான் இந்த கீரைக்கு பொன்னாம் கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.